ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதேவ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான அதே சமயம் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு சீரகம், பட்டை போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2-3 முறை கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ஊற்ற போகிறோம். அது என்னென்னா, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 4 சின்ன தக்காளி பழம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, அதாவது ஒரு அரை ஸ்பூன் மிளகு சீரகம், இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் அரைச்சிருக்கு. இதில் ஒரு 4 கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கி விடலாம். நான் இதிலேயே நிறைய சேர்த்துருக்கிறதுனால தாளிப்புக்கு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வெங்காயம் நிறைய இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு போடுற ஐடியா இல்லை, பட் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இது சப்பாத்திக்காக செஞ்சிட்ருக்கேன். திடீர்னு ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னு சொன்னோடனே சிக்கன் வாங்க முடியாது, இந்த டைமில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் உருளைக்கிழங்கோடு சேர்த்து இதை செய்கிறேன். இப்போது சிக்கனையும் நல்லா போட்டு கலந்து விடலாம். ஒரு விரைப்புத்தன்மை அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு டிஷ்ஷு செய்யணும்னாலே பொறுமை வேணும். எல்லாத்தையும் அதிகமான தீயில் வச்சு நீங்கள் கலந்து விட்டீங்க, வேகமாக செஞ்சு ஏதோ ஒன்று இறக்கி வச்சுட்டு ஓடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சமையல் நல்லாவே இருக்காதுங்க. எப்போ நம்ம பொறுமையாகவும் நம்ம யாருக்கு செஞ்சாலும் அதை அவங்க நல்ல முழுமையாக ரசித்து சாப்பிடணும் அப்படின்னும் செய்யணும். அதே சமயம் அதில் இருக்க சத்துக்கள் இருக்கணும் அப்படின்னா அதை கரெக்டான ப்ராசஸில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போது ஃப்ளேவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக இப்போ நம்ம அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒவ்வொரு சமையலும் எவ்வளோ நேரம் எடுத்து அதுக்கான எவ்வளோ தீ இருக்கணும், எவ்வளோ காற்றோட்டத்தோடு இருக்கணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நீங்கள் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சமையலுமே ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்து வேக விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஓரம் இருக்கிற மசால் எல்லாத்தையும் நல்லா அதில் வலித்து உள்ளே விடணும். இந்த ஓரத்தில் இருக்கிறதுல தாங்க சுவை தங்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரம் போயிடும். ஸோ அப்போ அதை எப்போவுமே விடாமல் நல்லா வலித்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது இந்த கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற பதத்துக்கு வந்தாச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இருக்கணும்னா நீங்கள் திக்காக்கிக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி செஞ்ச வெஜ் குருமாவும் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் சைடில் வச்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக தான் இது செஞ்சது. இதை நீங்கள் சாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து செமையாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்தோடையுமே நல்லா இருக்கும் இது. இப்போ ஃபைனலாக நம்ம இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு சிக்கன் சமைச்சாலும் அதில் இந்த மிளகு அப்படின்றது ரொம்ப இருக்கும். இது ரொம்ப சூப்பரான, அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி தான். இது எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான சமையல் வீடியோக்களுக்கு ஹரிதேவ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது கூடவே மற்ற வீடியோக்களும் பின் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா அதையும் பாருங்கள். தேங்க்யூ.